அமைச்சரவையிலிருந்து எந்த நேரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேற முடியும் என்று புதிய தலைமுறைக்கு அளித்த நேர்காணலில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலையில் விசிகவால் தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் 30 நாட்களில் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியாது என்றும் கூறினார். சமூக வலைத்தளங்களில் கோடிக்கணக்கில் செலவு. அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்றேன். நேற்று டிவியில் இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பொழுது வேணாலும் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து விலகிடுவோம், அப்படி கூட வந்து நாங்க எடுத்துக்கூடாதா? அவர் மேல விமர்சனத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். அவர் நெகட்டிவா பேசல. எங்களுடைய கட்சி உயர்நிலைக்குள்ள என்ன முடிவு இருக்குமோ நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருப்போங்கிற ஒரு பதிவை பண்ணாரு. அந்த பதிவு இன்னைக்கு திமுகனால சோசியல் மீடியால வந்து வளர்த்தெடுக்கப்பட்டு ஏதோ தமிழக வெற்றி கழகத்திற்கும் விசிகேக்கும் ஏதோ சண்டை மாதிரி ஒரு விஷயத்தை இன்னிலிருந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் மதியானம் பேசின, நேத்து பேசின, அவர் சொன்ன வார்த்தை, விடுதலை சிறுத்தைகளால் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான ஆபத்து வராது, எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். திமுகவுடைய சதி செயல்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்பயோ அவர் சொல்லிட்டார். தாவேக விழாவில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், முதல்வர் விஜய் என கூறுவதற்கு பதிலாக முதல்வர் எடப்பாடியார் என தவறுதலாக குறிப்பிட்டது வைரலாகியுள்ளது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. மதுராந்தகத்தில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தோர் தாவேகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் வார இறுதி விடுமுறையை முடித்து சென்னை திரும்பிய பயணிகளின் வாகனங்களும் அதிக அளவில் சாலையில் இருந்ததால் போக்குவரத்து பாதிப்பு மேலும் அதிகரித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர்.